Hi friends, welcome. நாம இன்னைக்கு பார்க்க போற ட்ரெய்லர் எது அப்படின்னா அல்லு அர்ஜுன் சார் நடிப்புல புஷ்பா 2 தி ரூல் அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் வந்திருக்கு. அதுவும் தமிழ் ட்ரெய்லர் இப்பதான் வந்திருக்கு. அந்த ட்ரெய்லர் தான் நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போறோம். இந்த ட்ரெய்லர் வந்து 6 days ஆச்சு. ஆக்சுவலா 6 நாள் ஆச்சு. இந்த 6 நாளும் இந்த ட்ரெய்லரை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் பார்க்க முடியல, ரியாக்டும் பண்ண முடியல. சரி, ரியாக்ட் பண்ற சமயத்துல இந்த ட்ரெய்லர் பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படியே வச்சிருந்தேன். இன்னைக்கு தான் ரியாக்ட் பண்ண முடியுது. சாரி. இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு பேன் இண்டியன் படத்துக்கு சூப்பரான ட்ரெய்லர் அப்படின்ற டாக்ஸ் எல்லாம் வந்திருந்தது. நானுமே வந்து அந்த கம்யூனிட்டி போஸ்ட் போடும்போது பிக்சர்ஸ் எல்லாமே பார்த்தேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. பார்க்கலாம். நான் இப்பதான் பார்க்க போறேன். நீங்க ஒரு வேளை பார்த்துருந்தீங்கனாலும் பரவாயில்ல, வாங்க சேர்ந்தே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல சின்னதாக ஒரு குட்டியாக மூவி கிரெடிட்ஸ் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரெய்லர் பார்க்கலாம். புஷ்பா 2 தி ரூல், அல்லு அர்ஜுன் சார், ராஷ்மிகா மந்தனா மேம், ஃபயத் ஃபாசில் சார், என்னது தனுஞ்சயா, அதுக்கப்புறம் ராவு ரமேஷ், சுனில் சார் இருக்காங்க. டெக்னிக்கல் டீம் வந்து எப்போவுமே பக்காவாக இருக்கும் இவங்ககிட்ட. சுகுமார் பந்த்ரேரி, சுகுமார், ஓகே. மியூசிக் வந்து டிஎஸ்பி சார். அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி வந்து ஃப்ரெஞ்சா, மிர்ஸ்லோவ் குபாப்ரோசெக், தெரியலை, வேண்டாம். மற்றதெல்லாம் விஎஃப்எக்ஸ் அந்த டீம்ஸ் தான் இருக்குது. நம்மளுக்கு அந்த டீட்டெயிலாம் அவ்வளோ போக வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லரோட டியூரேஷன் வந்து 2 minutes 48 seconds. அதான் நம்ம அதான் இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். 3, 2, 1 கோ. என்னது ஆடா? இல்லை, யாரு அவன்? பாருங்க, மதிப்பில்லை. எவ்வளோ பணம் கொட்டி கிடக்கு. அவரை கண்ட பயம் இல்ல. இவன் ஆள் மனசுல ஏதோ வலி இருக்கியா? செம்ம கட்ஸ், சூப்பர் கட்ஸ். ढाई अक्षर, नाम छोटा है लेकिन साउंड बहुत बड़ा. ஹிந்தில வருது. புஷ்பாங்கிறது பேர் இல்ல, புஷ்பானா பிராண்ட். செம்ம எலிவேஷன். அந்த வாக்கு மேல இருக்குந்தாயா. ஸ்ரீவள்ளி என் பொண்டாட்டி. பொண்டாட்டி பெற்ற புருஷன் கேட்டா என்ன ஆகும்னு இந்த உலகம் பார்க்கும். நல்ல கெமிஸ்ட்ரி, சூப்பர் கெமிஸ்ட்ரி. தலைவன் 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 தலைவன். ஐயோ, ப்ரூட்டல். பார்ட்டி இருக்கு புஷ்பா, பார்ட்டி இருக்கு. அவனுக்கு வர வேண்டிய பைசா ஆனாலும் ஆனாலும் 7 மலைக்கு மேல இருந்தாலும் 7 கடலை தாண்டி இருந்தாலும் ஸ்ரீலீலா போய் அதை எத்துக்குவான். என்ன புஷ்பா காசு அவனோடது. செம்ம மியூசிக். சுகுமார். புஷ்பா நான் நேஷனல் நினைச்சியா? இன்டர்நேஷனல். நைஸ். செம்ம ஷாட். இது என்னது? ஃபயர் தானே? Nice. December 5 IMAX Dolby Cinemas 3D 4D D box. செம்ம ட்ரெய்லர். எனக்கு எஸ், பார்க்காம இருந்து இப்போ பார்த்ததுக்கு ஒர்த்து. இந்த ட்ரெய்லர் தெலுங்குல வந்திருந்தது, நான் பார்க்கல. சரி, தமிழில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அண்ட் தமிழ்லேயே அன்னைக்கும் வந்திருந்ததுன்னு நினைக்கிறேன். எஸ், தமிழில் 2 நாளைக்கு இல்லை, ஒரு 6 hours அப்புறம் வந்து தமிழ்ல ஏஜிஎஸ் வந்து விட்டுருந்தாங்க. அதுவுமே வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல பண்ணியிருந்தேன். பட் நான் பார்க்கல, எனக்கு பார்க்கறதுக்கான சூழ்நிலைகள் சரியா இல்லை. சரி, அதனால பார்க்கல.
சூப்பராக இருந்துச்சு. ட்ரெய்லர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்னது அதாவது ஒரு செம்ம மாஸ் என்டர்டெய்னர். மாஸ்னா ஒரு பேன் இண்டியன் ஹிட் ஆகிற லெவலுக்குள்ள மாஸ் என்டர்டெய்னர். தமிழில் நிறைய படங்கள் வருது, 1000 கோடியை கலெக்ட் பண்ணுன்ற ஒரு மோட்டிவோடையே அந்த படம் வர மாதிரி இருக்கு. இல்லை கலெக்ஷனில் மற்றவங்கள விட பெருசாக பண்ணிடணும்னே அதோட ப்ரொமோஷன்ஸும் வந்து அமைகிற மாதிரியும் இருக்கு. பட் இவங்க அந்த எலிவேஷன் என்னது ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி படம் கொடுக்குற மாதிரி இருக்கு. தமிழ்ல இப்போ நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்க மாட்டேனுது. அட்லீஸ்ட் அடுத்து வரப்போகிற படங்களாச்சும் அதை வந்து ரீச் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆடியன்ஸ் தான் நிறைய ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இந்த படங்கள் வந்து இவ்வளோ கலெக்ட் பண்ணும், இது வந்து இதை பீட் பண்ணிடும் அதுன்ற மாதிரி நிறைய வந்து ஆடியன்ஸ் சைடில் எதுக்கு அதை பேசுகிறாங்க அப்படின்னு தெரியல. பேசினா தப்பு கிடையாது, பட் அதை வந்து ஓவர் ஹைப் பண்ணக்கூடாது அப்படின்றது மட்டும்தான். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ப்ரொமோஷன்ஸுமே வந்து அந்த அளவுக்கு அமையறதுனால இப்போ கங்குவா கூட பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவிலான ப்ரொமோஷன் அதுக்கு பேக் ஃபயர் மாதிரி ஆயிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி படத்தில் டெக்னிக்கல் சைடு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாலும் ஸ்டோரி பேஸ் வந்து சரியில்லை அப்படின்றதுனால அந்த அளவுக்கு போய் ரீச் ஆகலை அப்படின்ற நிறைய டாக்ஸ் வந்து மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்து நிறையவே வந்துட்டு இருந்தது. அதெல்லாம் திருத்திக்கிட்டு அடுத்தடுத்த படங்களில் வந்து பண்ணாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்தியா மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உலகமே பேசுகிற அளவுக்கு படங்களெல்லாம் நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ மகாராஜா படம் வந்து சைனாஸில் 40,000 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. 1000 crore வரதுக்கான எல்லா சாத்தியமும் அந்த படத்துக்கு இருக்கு அப்படின்ற டாக்ஸுமே இருக்கு. இப்போ எதுக்கு இதெல்லாம் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இல்லையா 1000 crore ஈஸியாக கேக் வாக் மாதிரி நடந்து போயிடும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. பிகாஸ் அது பேர் என்ன, புஷ்பா ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டாக இருந்தது. எதுவுமே ஏற்றுக்க முடியாது, படத்தில் நடந்துக்கிற எதையுமே ஏற்றுக்க முடியாது, ஹீரோவோட கேரக்டர் ஏற்றுக்க முடியாது, எதையுமே வந்து முழுமனதாக இது சூப்பராக இது வந்து நல்ல கேரக்டர் ஆச்சு இது இப்படி நடந்திருக்குமே அப்படின்லாம் ஏற்றுக்க முடியாது. எல்லாமே நடக்கவே முடியாத ஒரு சம்பவங்கள், சண்டை காட்சிகள் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு அப்படின்னாலும் பட் படமாக பார்க்கும்போது செம என்டர்டெய்னரா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். செம எலிவேஷன், ஆடியன்ஸை திருப்திப்படுத்துறதுக்கான ஒரு எனது தியேட்ரிக்கல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு படமாக இருந்திருக்கும். அதே மாதிரி தான் இந்த ட்ரெய்லரும் பார்க்கும்போது தான் இருக்கு. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இல்லை எல்லாமே வந்து ஒரு தியேட்ரிக்கல் மூமெண்ட்டுக்குன்னே கிரியேட் பண்ண மாதிரி இருக்கு. ஈவன் அந்த ஃபைட்டு, அவங்களுக்கு நடக்கிற கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு பக்கா தியேட்ரிக்கல் மூமெண்ட்டா நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. எனக்கு அந்த ஃபீல் வருது. உங்களுக்கு என்ன ஃபீல்? இல்லை இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு வந்து ஓவர் ஹைப் மாதிரி தெரியுதா, இல்லை அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி தெரியுதா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் டெல் மீ டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.